வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அந்த காய்கறிகளை துருவுற சல்லடை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன கோழியா லைட்னா கோனுசி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கா, அதில் சென்டரா பார்த்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த சல்லடையெல்லாம் நடுவில் வந்து அந்த ஒன்று ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, அதில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக சுற்றிடணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து அந்த சுற்றுறது வந்து இன்னொரு கீழ் வாக்கில் போகும், அதை மட்டும் மேல் வாக்கில் இருக்கிற மாதிரி மேலே வந்து வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அங்கே வந்து கரெக்டாக கையை வந்து வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அழகா வந்து சுற்றி சுற்றி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் அழுத்தம் கொடுக்காம விட்டிங்கன்னா ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருங்க. அப்படியே சுத்த சுத்த வந்து பாருங்கள், அப்படியே அழகாக வந்து வெட்டிக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே வந்து வருதுங்க. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நம்ம வந்து சுற்றிடலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் மூளை கீழே இருக்கும், அது வரைக்கும் வச்சுட்டு அப்படியே வந்து நான் வந்து பிச்சு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு குச்சியில் வந்து நம்ம வந்து அப்படியே மாட்டி விட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ பாருங்க, கையில் இழுத்து விட்டா எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, இதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டில் வச்சே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. அதுக்கடுத்து என்ன, பொரிச்சு சாப்பிட்ற வேலை தான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்க. வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து அந்த காய்கறிகளை துருவுற சல்லடை வந்து ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி சின்ன கோழியா லைட்னா கோனுசி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கா, அதில் சென்டரா பார்த்து இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த சல்லடையெல்லாம் நடுவில் வந்து அந்த ஒன்று ஸ்லைஸ் பண்ணுற மாதிரி இருக்கா, அதில் இந்த மாதிரி வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக சுற்றிடணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கடுத்து அந்த சுற்றுறது வந்து இன்னொரு கீழ் வாக்கில் போகும், அதை மட்டும் மேல் வாக்கில் இருக்கிற மாதிரி மேலே வந்து வர மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. அங்கே வந்து கரெக்டாக கையை வந்து வச்சுட்டு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். சுற்றிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அப்படியே அழகாக வந்து சுற்றி சுற்றி வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் அழுத்தம் கொடுக்காம விட்டிங்கன்னா ஸ்லைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து வரும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துட்டு அப்படியே வந்து சுற்றிக்கிட்டே இருங்க. அப்படியே சுத்த சுத்த வந்து பாருங்கள், அப்படியே அழகாக வந்து வெட்டிக்கிட்டே வந்து சுற்றிக்கிட்டே வந்து வருதுங்க. அவ்வளோதான். கடைசி வரைக்கும் நம்ம வந்து சுற்றிடலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் மூளை கீழே இருக்கும், அது வரைக்கும் வச்சுட்டு அப்படியே வந்து நான் வந்து பிச்சு வந்து எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்து ஒரு குச்சியில் வந்து நம்ம வந்து அப்படியே மாட்டி விட்டோம் அப்படின்னாலே போதும். இப்போ பாருங்கள், கையில் இழுத்து விட்டால் எவ்வளோ பெருசாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இது ரொம்ப செலவு பண்ணணும்னு அவசியமே இல்லை, இதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டில் வச்சே வந்து ஈஸியாக வந்து செஞ்சிடலாங்க. அதுக்கடுத்து என்ன, பொரிச்சு சாப்பிட்ற வேலை தான். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்.